எல்லாருமே காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, ரென்டல் ஹவுஸ்ல வந்து ஓனர் வந்து பெட்ஸ் வளர்க்க விட மாட்டேங்கிறாருன்னு. அது லீகலா அவங்களுக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. இது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பெட்ஸ் வளர்க்குறது நம்மளோட உரிமை. அது வந்து நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கிட்டாலே போதுங்க. அதேமாதிரி சொசைட்டில இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு லா படி வந்து பேன் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாதுங்க. இந்த மாரி பப்ளிக்கா வந்து பார்க்ல கூட்டிட்டு போவாதீங்க, இல்ல வந்து லிஃப்ட்ல ஏத்தாதீங்க, அந்த மாரியெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீ ஏதாவது கட்டணம் வாங்குறாங்கன்னா, அதுவும் பண்ணக்கூடாது. நீங்க எப்படி டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கணும்னா, மவுத் பெல்ட் யூஸ் பண்ணுங்க, லீஷ் யூஸ் பண்ணுங்க, பாடி பெல்ட் போடுங்க. பாட்டி பண்றதா இருந்தா கூட வந்து உள்ள எதுவும் பண்ணாம, வெளியில கூட்டிட்டு போய் அவங்கள பாட்டி பண்ண வைங்க. இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸில் வந்து ஓனர்ஸ் ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்க வந்து ரொம்ப ஆசையாக வளர்க்குற பெட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வளர்த்த பெட்டே வந்து விடுற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யாரும் வீடும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெட்ஸ் இருக்குனாலே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஓனர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக ஃபேமிலியில் ஒரு ஆளாக அது வளர்ந்துருக்கு. அதை விடுன்னு சொல்லும்போது அந்த பெட்டுக்கும் கஷ்டம், ஓனருங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்மக்கிட்ட வந்து ரீஹோமிங் வராங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுதுட்டு தான் விடுறாங்க. ஒரு ஒரு வீட்டில் வந்து நம்ம அடாப்ஷனுக்கு ரீஹோமிங் பண்ணும்போது அழுதுட்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம ரீஹோம் பண்ண பெட்ஸும் பார்த்திங்கன்னா ஓனர் நினப்புலையே இருக்குது. அது வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. நிறைய ட்ரோமாலேயும் போயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பெட் ஓனர்ஸை வந்து அவங்களோட மனநிலையும் பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஜீவனை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் அவங்க எடுத்த ஒரு ஃபேமிலி மாதிரி வளர்க்குறாங்கன்னா நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணி போங்க. வீடு கொடுக்க மாட்டேன், இல்லை இருக்கிற வீடு காலி பண்ணணும்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஓனர்ஸ் கோஆப்ரேட் பண்ணும்போது நிறைய பெட்ஸ் அபேண்டன்ட் ஆகிறதையும் தடுக்கலாம்.